கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய விலையேறப்பெற்ற பிரண்ணாம் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளாகிய விலையேறப்பெற்ற முத்துக்களையும் வைரங்களையும் தனிப்பட்ட நபரையும் குடும்பங்களையும் கர்த்தர் இந்த கால நேரத்திலே உங்களை அதிகமாக தேவன் ஆசீர்வதித்திருக்கின்றார். அவருடைய கிருபையும் சமாதானம் என்றென்றும் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் தனிப்பட்ட நபர் மேலும் தங்கியிருப்பதாக. சென்ற பதிவிலே நாம் பார்த்த மறுரூபமாக்கப்படுதல், எப்படியாக ஒரு மனிதன் மறுரூபமாக்கப்படுகிறார் என்பதை பற்றி ரோமர் 12வது அதிகாரம் 1 முதல் 2 வரைக்கும் உள்ள வார்த்தைகளை கர்த்தர் அதன் ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். மகிமையான வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொண்டோம். உங்கள் கிரியைகள் உலகத்துக்கு ஒத்துப்போகாமல் வேத வார்த்தைக்கு பிரகாரம் நீங்கள் மறுபடியும் பிறப்பதுதான் இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியாவை பேதுருவை போல தனிப்பட்ட நபராக அவரை கண்டு அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்கின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்கு பரலோகத்தின் திறவுகோலை தருகிறார் என்பதை பற்றி சென்ற பதிவிலே மறுரூபமாக்கப்படுதல் என்ற செய்தியின் மூலியமாக தேவன் நமக்கு மிகவும் தெளிவாக அதை புரிந்து கொள்ளும்படியாக தேவன் நம்மளுக்கு கிருபை செய்தார். அதற்காக நம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு 5வது அதிகாரம் 48வது வசனம். அதை நான் வாசிக்கிறேன். ஆகையால் பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் என்று வேத வார்த்தையில் சொல்லப்படுகிறது. அப்ப நம்முடைய பரலோகத்தில் இருக்கிற பிதா அவர் பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தேவன் நம்மிடத்திலிருந்து அவரை போலவே ஒரு பரிபூர்ணமான மனிதனாக அவரிடத்தில் வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். மணவாட்டி என்பவள் 60%ஆகவோ அல்லது 70%ஆகவோ 80%ஆகவோ அல்லது 98%ஆகவோ தேவன் அழைக்கவில்லை. மணவாட்டி என்பவள் 100% கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் வேத வார்த்தையின் பிரகாரம் அவர்கள் கீழ்ப்படைய வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்படியாக தேவன் மனிதனிடத்திலே ஒரு பூரண சர்க்குணனாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். முதலில் தேவன் அக்னி ஸ்தம்பமாக நின்று கொண்டு பிதாவாக நின்று கொண்டு தன்னுடைய சாயலாக தேவன் சிருஷ்டிக்க பண்ணப்பட்ட மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் தேவன் சொன்னது பிரகாரம் அங்கு பூரண சர்க்குணராக அவர்களால் அங்கு வாழ முடியவில்லை. இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்று சொல்லுகின்ற பொழுது தேவனுடைய வார்த்தை அவர்கள் கீழ்ப்படியாமல் ஒரு தவறு செய்கின்ற பொழுது அந்த இடத்தில் நீங்கள் பார்ப்பீர் என்றால் அவர்கள் நித்திய ஜீவனை இழந்து விட்டார்கள் என்று தான் வேதம் போதிக்கிறது. அப்போ சர்ப்பமானது பிசாசானது ஏவாளை வஞ்சிக்காத நாள் வரைக்கும் அவர்கள் நித்திய ஜீவனாக மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருந்தார்கள். ஆனால் என்றைக்கு அவர்கள் இது புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்று வேத வார்த்தையின் பிரகாரம் அவர்கள் கீழ்ப்படியாமல் போகின்ற பொழுது பாருங்கள், அவர்கள் பூரணத்தை இழந்து விட்டார்கள். அப்படி பூரணத்தை இழந்து போன பிள்ளைகளை தேவன் தான் பூமிக்கு 3 கட்டங்களாக தன்னை வெளிப்படுத்துவதற்காக தேவன் உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே தன்னுடைய சிந்தையிலே வார்த்தைகளை வைக்கின்ற பொழுது தேவன் தனக்கென்று 3 வழிகளை தெரிந்து கொண்டார். பிதாவுக்கென்று ஒரு காலமாகவும், குமாரனுக்கென்று ஒரு காலமாகவும், பரிசுத்தாவிக்கென்று காலமாகவும், இந்த 3 கட்டங்களிலும் தேவன் ஒரே தேவனாக நின்று கொண்டு இந்த 3 அலுவலகங்களில் தேவன் தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று, அப்படி வெளிப்பட்டு வேத வார்த்தைகள் நிறைவேறுகின்ற பொழுது, அந்த காலங்கள் நிறைவேறுகின்ற பொழுது தேவன் ஒரு மனிதனை பூரணப்படுத்துகின்றார். அப்படி பூரணப்படுத்துவதற்காக தேவனே நீங்கள் பார்ப்பீர் என்றால் 3 கட்டங்களாக தெரிந்து கொள்கின்றார்.
பழைய ஏற்பாடின் நாட்களிலே ஒரு மனிதனுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்றால் அவன் தன்னுடைய பாவங்களுக்காக ஒரு பலி செலுத்த வேண்டியவனாக இருந்தான். ஆனால் இவன் வருடந்தோறும் தன்னுடைய பாவங்களுக்காகவும் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் குடும்பங்களுடைய பாவங்களுக்காகவும் ஆசாரியனிடத்தில் போய் அவர்கள் அறிக்கை செய்கின்ற பொழுது அந்த ஆசாரியன் இவர்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக இத்தனை ஆடுகள் பலியிடும் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் அங்கே பலியிட்டு வருவார்கள். அப்படி வருகின்ற பொழுது அங்கே இவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட முடியவில்லை. சில காலம் வரைக்கும் அந்த ஆட்டின் இரத்தம் நிவர்த்தி பண்ணி கொண்டிருந்தது. ஆனால் அது பரிபூர்ணப்படுத்தவில்லை. ஆனால் இவர்களோ மனம் திரும்புவது இல்லை. பலியை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அதே பாவம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். தான் செய்கிற பாவங்களுக்கு அவர்கள் மனம் வருந்தவில்லை. மனம் திரும்ப வேண்டும் என்றும் அவர்களுக்கு ஒரு எண்ணம் வரவில்லை. இப்படியாக அவர்கள் மனம் திரும்பாமல் வருடம் வருடம் தான் செய்கிற பாவங்களை தாசித்தான் ஆகிட்டு போச்சு தவிர யாருமே மனம் வருந்தி தன் பாவங்களை இனி செய்ய வேண்டாம் என்று ஒரு முடிவுக்கு யாரும் வரவில்லை. பிறகு தேவன் என்ன செய்தார்? அவரே குமாரனாக, யெகோவா தேவனே குமாரனாக இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டு தன்னுடைய ஜீவனை கொடுத்து இந்த உலகத்தின் பாவங்கள் நம்மள சுமந்து கொண்டு நமக்கு விடுதலை கொடுத்தார், மன்னிப்பு கொடுத்தார், மீட்பை கொடுத்தார். ஆனால் ஜனங்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு தேவன் ஞானஸ்நானம் என சொல்லக்கூடிய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று தேவன் ஞானஸ்நானத்தை ஒன்று கொண்டு வந்தார். அந்த ஞானஸ்நானத்தை நீங்கள் பார்ப்பீர் என்றால் சபை காலத்தில் வருகின்ற பொழுது ஒரே தேவன் பேரில் பெற வேண்டிய ஞானஸ்நானத்தை அவர்கள் திருத்துவத்திலே 3 விதமான திருத்துவத்தை கொண்டு வந்து அவர்கள் ஒரு ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் தருகின்ற பொழுது அங்கேயும் ஜனங்கள் பரிபூர்ணமாக முடியவில்லை. பிறகு தேவன் மரித்து உயிர்த்தெழுந்து பரிசுத்த ஆவியாக 7ஆம் தூதனுக்குள்ளே அவர் வெளிப்படுகின்ற பொழுது தேவன் அங்கே 7லே அங்கே பரிபூர்ணமாகின்றார். பாருங்கள், தேவன் அவர் ஏற்கனவே பரிபூர்ணமானவர்தான். ஆனால் வேத வார்த்தைகள் அவருக்கென்று 3 கட்டங்கள் கொடுக்கப்பட்டு அந்த 3வது கட்டமாகிய பரிசுத்தாவியாக வெளிப்படுகின்ற பொழுது அவர் 7ஆம் தூதனாக பூமியிலே வெளிப்பட்டு 7லே அவர் பரிபூர்ணம் அடைகிறார். அப்ப தேவனுக்கே இந்த பூமியிலே பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்றால் 3 கட்டங்கள் கடந்து வந்தார். அப்படி என்றால் நாம இந்த பூமியிலே ஒரு பரிபூர்ணமாக வேண்டும் என்றால் தேவன் நமக்கென்று 3 கட்டங்களை தருகின்றார். 1 நீதிமானாக்கப்படுதல், 2வது பரிசுத்தமாக்கப்படுதல், 3வது பரிசுத்தாவியின் அக்னி ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்கின்ற பொழுது தேவன் ஒரு மனிதனை பரிபூர்ணப்படுத்துகின்றார். அப்ப தேவன் ஒன்றை நிலவரப்படுத்த மற்றொன்றை தேவன் கைவிடுகின்றார். இன்னைக்கு நீங்கள் பார்ப்பீர் என்றால் அநேக விதமான காரியங்கள் வேதாகமத்திலே புதை பொருளாகவே இருக்கிறது, பொக்கிஷங்களாக இருக்கிறது. அநேக ஜனங்கள் அதை காண்பது இல்லை. சபை ஸ்தாபனங்கள் எப்படி போதிக்கிறதோ, அதாவது ஒரு மனிதனுடைய ஞானம் எப்படி போதிக்கிறதோ, பாரம்பரியங்கள் வழியாக எப்படி வந்தார்களோ அதே போல இன்றைக்கு சபை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது நாம் தேவனுடைய வார்த்தை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்கின்ற பொழுதுதான் அதை விட்டு நீங்கள் வெளியே வர முடிகிறது. அப்போ தேவன் 2வது காரியத்தை, அதாவது முதலில் தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருந்தார். அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து தேவன் கிருபை பிரமாணத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்றால் அவர் நியாயப்பிரமாணத்தை கைவிட வேண்டும். அப்போ நாமளும் இன்றைக்கு கர்த்தர் ஒரு புதிய மன்னாவை கர்த்தர் நமக்கென்று நம்முடைய காலத்திலே 7ஆம் தூதன் மூலியமாக வெளிப்படுகின்ற பொழுது நாம இந்த வார்த்தைக்கு வர வேண்டும் என்றால் நாம் பழையதை ஒழித்துத்தான் போட வேண்டியதாக இருக்கிறது. பாருங்கள், முதலில் தேவன் எப்படியாக அவர் பரிபூர்ணப்படுகிறார் என்பதை பற்றி நான் கொஞ்சம் வேதாகமத்திலிருந்து வாசிக்கிறேன்.
அதாவது எபிரேயர் புஸ்தகம் 10வது அதிகாரம். எபிரேயர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 5 முதல் 9 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும்போது பலியும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்த பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகின்ற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடியே பலியும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்புவதில்லை, அவைகள் உங்களுக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகின்றார். பாருங்கள், அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் இதெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நியாயப்பிரமாண காலத்திலே சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் தேவன் இரண்டாவது கட்டமாகிய குமாரனாக கண்ணின் வயிற்றிலே பிறக்கின்ற பொழுது, அவர் இயேசுவாக வெளிப்படுகின்ற பொழுது, இந்த சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியும் எல்லாத்தையுமே தேவன் விட வேண்டியதாக இருக்கிறது. பாருங்கள், அவர் இதெல்லாம் உமக்கு ஒரு காலத்தில் பிரியமாகத்தான் இருந்தது. பலி செலுத்துவது, காணிக்கை கொடுப்பது, இதெல்லாம் ஒரு காலத்தில் பிரியமாக இருந்தது. ஆனால் அவர் கிருபையின் பிரமாணத்துக்கு வருகின்ற பொழுது முதலாவது பிரமாணங்களை தேவன் நீக்கி போடுவதாக இருக்கிறது. பாருங்கள், 9வது வாசிக்கிறேன். தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகின்றார். அப்போ தேவன் இயேசு கிறிஸ்துவாக வருகின்ற பொழுது அவர் கிருபையின் பிரமாணத்தின் மூலியமாக உலக ஜனங்களுக்கு மன்னிப்பு கொடுத்தார். ஆனால் நியாய பிரமாண நாட்களிலே அங்கே யாருக்குமே மன்னிப்பு கிடையாது. நியாயப்பிரமாணம் ஒருவனுக்கு தண்டனை மாத்திரம் தருகிறதாக இருக்கிறது. அங்கு மீட்பு இல்லை. யாராக இருந்தாலும் அங்கு மன்னிப்பு இல்லை. ஆனால் தண்டனை மாத்திரமே இருந்தது. அப்போ தேவன் குமாரனாக வெளிப்படுகின்ற பொழுது அவர் என்ன செய்தார்? முதலாவதை விட்டு விட வேண்டியதாக இருக்கிறது. இரண்டாவதாகிய கிருபையின் பிரமாணத்தை அவர் நிறைவேற்றுவதாக இருக்கிறது. பாருங்கள், அவர் பலியும் வேண்டாம், காணிக்கையும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். தேவன் பலியும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். நீங்கள் தானியேல் புஸ்தகத்திலே வாசிக்கலாம். 9வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். 26 வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம். தேவன் பலியும் காணிக்கையும் ஒழிய பண்ணினார். எப்போ? இயேசு கிறிஸ்துவாக வெளிப்படுகின்ற பொழுது, அவர் கிருபையின் பிரமாணத்தை கொண்டு வருகின்ற பொழுது பலியும் காணிக்கையும் ஒழித்து போட்டுவிட்டார். விருத்த சேதனத்தை ஒழித்து போட்டுவிட்டார். நியாய பிரமாணங்களை தேவன் நீக்கி போட்டால்தான் இரண்டாவதாக வெளிப்பட்ட குமாரன் மூலியமாக வெளிப்பட்ட கிருபையின் பிரமாணத்தை அவர் நிறுத்த முடியும். அதனால்தான் அவர் பரிசேயர்கள் மத்தியிலே ஜனங்களை பார்த்து, இந்த பரிசேயர் சதுசேயர் சொல்லக்கூடிய இந்த புளிச்ச மாவுக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்க. இப்ப புளிச்ச மாவு என்பது என்ன? அது பழைய மன்னாவாக இருக்கிறது. பாருங்கள், அப்போ இந்த பரிசேயர்கள் சதுசேயர்களும் உங்களிடத்திலே நியாய பிரமாணங்களை கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் மோசனுடைய பிரமாணங்களை கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் 10 கட்டளை கொண்டு வருகின்றார்கள். ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு மத்தியிலே புதிய மன்னாவாக கிருபையின் பிரமாணத்தை கொண்டு வந்திருக்கிறேன், உங்களுக்கு மன்னிப்பை கொடுக்க வந்திருக்கேன் என்று தேவன் அங்கு ஜீவனோடு வார்த்தை, ஆசரிப்பு கூடாரம், லோகோஸ், பாருங்கள், அங்க மனிதனாக நின்று கொண்டு தன்னை ஜனங்களுக்கு புதிய மன்னாவாக வழிநடத்துவதற்காக இரண்டாவதை நிலைநிறுத்த தேவன் முதலாவதை நீக்கி போட வேண்டியதாக இருக்கிறது. அதனால்தான் அவர் பரிசேயர் சதுசேயர் என்ற புளிச்ச மாவுக்கு நீங்க எச்சரிக்கையாக இருங்க.
பழைய திராட்சரசம் புதிய திராட்சரசத்தில் ஒரு சொட்டு விழுந்தால் கூட அது கெட்டு போய்விடும் என்று தேவன் சொல்லுகின்றார். அப்போ கிருபையின் பிரமாணத்தில் நீங்கள் வருகின்ற பொழுது நியாய பிரமாணத்தை கொண்டு சேர்ப்பீர் என்றால் அந்த புதிய மன்னா கெட்டு போய்விடும் என்று தேவன் சொல்லுகின்றார். பாருங்கள், இரண்டாவது நிலைநிறுத்த தேவன் முதலாவது நீக்கி போடுகின்றார். இப்பொழுது தேவன் மரித்து உயிர்த்தெழுந்து அவர் பசுத்த ஆவியினாலே 7 சபை காலமாக கடந்து வருகின்ற பொழுது முத்திரைகள் உடைப்பதற்கு முன்பாகத்தான் பருந்து பேசுகிற ஊழியம் இருந்தது, மத்தியஸ்தர் ஊழியம் இருந்தது, இரத்தம் பருந்து பேசிக் கொண்டிருந்தது. ஆனால் தேவன் பூமிக்கு இறங்கி வந்து முத்திரையை உடைக்கின்ற பொழுது பருந்து பேசுகிற ஊழியம் அங்கே நின்று போய்விட்டது, மத்தியஸ்தர் ஊழியம் அங்கே நின்று போய்விட்டது. ஏனென்றால் தேவன் மூன்றாவது கட்டமாகிய வார்த்தைக்கு வந்து விட்டார். பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளே வருகின்ற பொழுது உங்களை அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழிநடத்துவார் என்று தான் வேதம் போதிக்கிறது. பாருங்கள், நான் வாசிக்கிறேன். யோவான் 16வது அதிகாரம் 13 நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனம். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழிநடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்ப தேவன் இந்த மூன்றாவது கட்டமாகிய பசுத்தாவியாக தேவன் பூமியிலே வெளிப்படுகின்ற பொழுது முதலாவது கட்டத்தை தேவன் எப்படியாக இயேசு கிறிஸ்து இரண்டாவது கட்டத்தை நிறைவேற்றுவதற்காக முதலாவது கட்டத்தை தேவன் நீக்கி போட்டாரோ, அதே போல தேவன் மூன்றாவது கட்டத்துக்கு வருகின்ற பொழுது தேவன் முதலாவது கட்டத்தையும் இரண்டாவது கட்டத்தையும் தேவன் நீக்கி போடுகின்றார். அப்போ இரண்டாவது கட்டம் என்பது என்ன? ஒருவன் சபைக்கு வர வேண்டும் என்றால் அவன் ஞானசாந்தத்தை பெற வேண்டும், ராபோஷத்தை பெற வேண்டும், சபை கூடுதலாக இருந்தது. இப்படியெல்லாம் தேவன் அப்போஸ்தலர்கள் மூலியமாக எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் அநேக விதமான காரியங்களை அப்போஸ்தலர் நடபணிகளை வைத்திருக்கின்றார். அப்ப இயேசு கிறிஸ்து இரண்டாவது நிலைநிறுத்துவதற்கு முதலாவதாக பலி, சர்வாங்க தகன பலி, காணிக்கை, வித்துசேதன் இதெல்லாத்தையும் விட்டுட்டு தேவன் ஞானசாந்தத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார். அப்படி ஞானசாந்தத்தை அழைத்து கொண்டு வருகின்ற பொழுது சபை காலங்களாக இரண்டாவது கட்டமாகிய கிருபையின் பிரமாணத்தில் அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். பிறகு தேவன் பசுத்தாவியாக பூமியில வெளிப்படுகின்ற பொழுது தேவன் மூன்றாவது கட்டத்திலே 7ஆம் தூதனாக வெளிப்படுகின்ற பொழுது தேவன் 7லே பரிபூர்ணமாகிவிட்டார். அவர் பிதாவாக வருகின்ற பொழுது பரிபூர்ணமாகவில்லை, அவர் குமாரனாக வருகின்ற பொழுதும் பரிபூர்ணமாகவில்லை. ஆனால் அவர் பரிசுத்தாவியாக வெளிப்படுகின்ற பொழுது தேவன் அங்கே பரிபூர்ணமாகின்றார். அவர் 7லே பரிபூர்ணமாகின்றார். அப்படி மூன்றாவது கட்டத்துக்கு வருகின்ற பொழுது அங்கே என்ன நடக்கிறது? இதுதான் சபை ஸ்தாபனங்கள். வேதாகமத்தை வாசிக்காமல் அவர்கள் இழந்து போகின்றார்கள். பாருங்கள், பவுல் புறஜாதிக்கென்று ஒரு தீர்க்கதரிசியாகவும் யூதனுக்கென்று ஒரு அப்போஸ்தலனாகவும் தேவன் பவுலை 2 விதமான அப்பங்களை தேவன் சாப்பிட வைத்தார். தேவன் ஒரு இடத்திலே அப்பத்தை மீனையும் தேவன் எல்லா ஜனங்களுக்கும் தேவன் கொடுத்த பின்பு ஒரு இடத்துல 7 கூடையாகவும் இன்னொரு இடத்துல 12 கூடையாகவும் மீதியாகிறது. அந்த 12 கூடை என்பது நீங்கள் பார்ப்பீர் என்றால் 12 அப்போஸ்தலர்களுக்காக கொடுக்கப்பட்ட மன்னாவாக இருக்கிறது. அது 12 கூடை என்பது 12 அப்போஸ்தலரை குறிக்கிறது. இன்னொரு இடத்தில் நீங்கள் பார்ப்பீர் என்றால் 7 கூடை மீது செய்கின்றார். அந்த 7 கூடை என்பது பார்ப்பீர் என்றால் 7 சபை காலத்திற்குரிய தூதர்களுடைய மன்னாவாக இருக்கிறது. அப்ப பவுல் பார்ப்பீர் என்றால் பவுல் அப்போஸ்தலர்களுடைய மன்னாவை புசித்திருந்தார். சபை காலத்தில் வெளிப்படுகிற 7 தூதர்களுடைய மன்னாவிலே அவர் முதல் கூடையின் மன்னாவையும் அவர் புசித்திருந்தார்.
அப்ப தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலை புறஜாதிக்கு தீர்க்கதரிசியாகவும் யூதர்களுக்கு அவர் அப்போஸ்தலனாகவும் தேவன் நியமித்திருந்தார். அப்படிப்பட்ட அந்த பவுல் அவர் என்ன செய்கின்றார்? அப்போஸ்தலர் நடபணிகள் 19வது அதிகாரம் அதில் நீங்கள் பார்ப்பீரென்றால், இவர் அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்தின் வழியாக அவர்கள் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது பவுல் அந்த வழியிலே கடந்து போகின்றார். அப்படி கடந்து போகின்ற பொழுது, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவி பெற்றீர்கள் என்று கேட்டார். பாருங்கள், நான் வாசிக்கிறேன். 19வது அதிகாரம் 1லிருந்து 4 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடாரசிங்கள் வழியாக போய் எபேசுக்கு வந்தான். அங்கே சில சீசர்களைக் கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்தாவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை பெற்றோம் என்றார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி யோவான் ஸ்நானகன் வெளிப்பட்டார். யோவான் ஸ்நானகனோ மனம் திரும்புதல் ஞானஸ்நானத்தை கொடுத்தார். பிறகு இயேசு கிறிஸ்து உடைய ஊழியம் நிறைவேறுகின்ற பொழுது அப்போஸ்தலர்கள் மத்தியிலே ஒருவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று தேவன் சொன்னதனாலே, அதாவது அப்போஸ்தலர் 2:38, அது எல்லாத்துக்குமே தெரியும். என்டைம் சர்ச்சில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ தேவன் மனம் திரும்புதல் ஞானஸ்நானத்திலிருந்து தேவன் கர்த்தராக இயேசு நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக தேவன் அப்போஸ்தலர் கட்டளை கொடுத்தார். அப்போ அந்த பவுல் என்ன செய்கின்றார்? அந்த அப்போலோ என்ன சொல்லக்கூடிய அவனை பார்த்து, நீ பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டியா? நான் பரிசுத்தாவியை பெறவில்லை. அப்போ நீ என்ன ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட? நான் யோவான் ஸ்நானம் கொடுத்த மனம் திரும்ப ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டேன். அப்படியானால் பவுல் சொல்கின்றார், யோவான் தனக்கு பின் வருகிற கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதல் ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தான். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பாருங்கள், பேதுரு வெறும் இயேசு நாமத்தில் கொடுத்தாரு. ஆனால் பவுலோ இவர் 2 அப்பங்களை புசித்தார். அப்போஸ்தலர் அப்பத்தையும் சபை காலத்தின் அப்பத்தையும் பவுல் புசித்தார். அதனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர் அங்கே ஞானஸ்நானம் தருகின்றார். பாருங்கள், புதியதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பழையதை நீங்கள் இழக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ என்ன செய்ய உடனடியாக அவர், அது யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞானஸ்தானம் மனம் திரும்புதல் தாப்பா. ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்து பூமியில் வெளிப்பட்டு தன் வார்த்தையை வெளிப்படுத்தி விட்டாரு. அதனால் நீங்கள் என்ன செய்றீங்க? கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்லி பாருங்கள். அங்கே அவர்களுக்கு அந்த ஞானஸ்நானத்தை கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் கொடுக்கின்றார். அப்போ பழையதை நீக்கி போட்டால்தான் புதியதுக்கு வர முடியும். இப்போ அதே பவுல் கடைசி நாட்களிலே என்ன நடக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனிதன் எப்படி பரிபூர்ணமாக வேண்டும் என்று அதே பவுலுதான், கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்த அதே பவுலுதான் எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1லிருந்து நான் 2 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரிகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்கள் எடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணமாகும்படி கடந்து போவோமாக. எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. கிறிஸ்துவை பற்றின மூல உபதேசங்களை விட்டுட்டு, இன்னைக்கு மூல உபதேசம் என்னங்க பாருங்கள். இயேசு கிறிஸ்து கண்ணில் வயிற்றிலே பிறந்தார். இன்னைக்கு எல்லா சபைகள் நீங்கள் பார்ப்பீர் என்றால் இயேசு கிறிஸ்து நல்லவர், வல்லவர், வாக்குமா எல்லாத்துக்குமே தெரியும். பாருங்கள், இன்னைக்கு நாம் எங்க இருக்கிறோம்? 7ஆம் தூதனாக தேவன் வெளிப்பட்டு முத்திரையை திறந்து கொடுத்து விட்டார். 3வது கட்டத்துக்கு நாம் வந்து விட்டோம். 3வது கட்டத்துக்கு வந்த நாம தேவனே
இரண்டாவது கட்டத்துக்கு வருகின்ற பொழுது முதலாவது கட்டத்தை தேவன் நீக்கி போடுகின்றார். அப்படி என்றால் தேவன் அதே தேவன் தான் மூன்றாவது கட்டத்துக்கு வருகின்ற பொழுது முதலாவது கட்டத்தையும் இரண்டாவது கட்டத்தையும் தேவன் நீக்கி போடுகின்றார். அதனால் தான் பவுல் எழுதுகின்ற பொழுது அவர் அப்போஸ்தலருடைய மன்னாமை புசித்தார், அன்றைய நாட்களை பார்ப்பிரண்டால் அவர் ஞானஸ்நானத்தை கொடுத்தார். அதே பவுலுதான் கிறிஸ்துவை பற்றின சொல்லிய மூலோபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரிகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நான உபதேசம், கைகளை வைக்குதல், மருத்துவன் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாதீங்க. அது அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாதீங்க. முத்திரை உடைக்கப்பட்ட பிறகு அது புளிச்ச மன்னாவாக மாறிவிட்டது. இயேசு கிறிஸ்து எப்படி அங்க நின்று கொண்டு கிருபையின் பிரமாணத்தை கொண்டு வருகின்ற பொழுது அங்கே பரிசுத்தரை பார்த்து இவர்கள் புளிச்ச மன்னாவு, எச்சரிக்கை இருங்க என்று சொன்னாரோ, அதே போல பாருங்கள் பவுலும் அதே போல்தான் மறுபடியும் அந்த அஸ்திபாரத்தை நீங்க போடாதீங்க, நீங்க பூரணமாவதற்கு கடந்து போக என்று தேவன் சொல்லுகின்றார். அப்ப நாமும் இன்றைக்கு ஏன் இப்படி இருக்கின்றோம்? இன்னைக்கு ஏன் சபை ஸ்தாபனங்கள் இன்னும் ஞானஸ்நானம் கொடுத்துக்கிட்டு ராபோஷனை கொடுத்துக்கிட்டு கைமேல ஜெபம் பண்ணது, இயேசு கிறிஸ்து நல்லவர் வல்லவர் வாக்கு மாறாதன்னு ஏன் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள்? இன்னைக்கு எங்கிருக்கிறார்? நாம் மூன்றாவது கட்டத்துக்கு வந்து விட்டோம். முத்திரைகள் உடைக்கப்பட்டு விட்டது. சர்பத்தின் வித்து, இயேசு கிறிஸ்து வருகின்றപ്പോൾ சர்பத்தின் வித்து யார் என்று போதிக்கவே இல்லை. ஸ்ரீயின் வித்து யார் என்று போதிக்கவே இல்லை. எல்லா திருச்சிலும் வந்தார்கள், மகத்துவமானவர்கள் வந்தார்கள். 7 முத்திரைகளை பற்றிய சர்பத்தின் வித்தை பற்றி யாருமே போதிக்கவில்லை. ஆனால் 7ஆம் தூதனாக வெளிப்படுகிற தேவன் பரிபூர்ணமாக வேண்டும் இருப்பதனால்தான் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்த சொல்லப்பட்ட அனைத்து வித ரகசியம் தேவன் வெளிப்படுத்தி காலம் முடிந்து விட்டது. 6000 ஆண்டுகள் கம்ப்ளீட் ஆகிவிட்டது. பிதாவுக்கென்று 2000 ஆண்டுகள், குமாரனுக்கென்று 2000 ஆண்டுகள், பசுத்தாவிக்கென்று 2000 ஆண்டுகள். தேவன் வானத்தின் பூமி உண்டாக்கி 6 நாட்கள் வேலை செய்தால் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். அப்ப பூமி எத்தனை ஆண்டுகள் இருக்கும்? 7 ஆண்டுகள் மாத்திரம்தான் வேதம் போதிக்கிறது. அப்படி என்றால் நாம் வாழுகிற நாட்களோ 6025. அப்போ 6000 ஆண்டுகள் கம்ப்ளீட் ஆகி 7000 ஆண்டுக்குள்ள 25 வருஷம் உள்ள போகிறோம். அப்படி என்றால் நாம் எங்கிருக்கிறோம்? 1000 வருட அரசாட்சியில் இருக்கின்றோம் என்று தான் வேதம் போதிக்கிறது. இப்ப பாருங்கள், பவுல் சொல்கின்றார், அந்த அஸ்திபாரத்தை திருப்பியும் நீங்க போடாதீங்க, பூரணமாவதற்கு கடந்து போங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் இரண்டாவது நிலைநிறுத்துவதற்கு தேவன் முதலாவது கட்டமாகிய நியாய பிரமாணத்தை தேவன் நீக்கி போட்டு கிருபையின் பிரமாணத்துக்கு வந்தார். இப்ப 7ஆம் தூதன் இயேசு கிறிஸ்து 2வது வருகையிலே அவர் மெசியாவாக வெளிப்பட்டு முத்திரையை திறந்து கொடுத்து அவர் பிரண்ணமாக நின்று கொண்டு முத்திரை திறந்து கொடுக்கின்ற பொழுது தேவன் 3வது கட்டத்துக்கு வந்து விட்டார். அப்படி 3வது கட்டத்துக்கு வருகின்ற பொழுது தேவன் முதலாவது கட்டத்தையும் 2வது கட்டத்தையும் தேவன் நீக்கி போட்டு 3வது கட்டத்தை தேவன் நிலைநிறுத்தியதான் தேவன் சொல்கின்றார், பரிசுத்தாவி உங்களுக்குள்ளே வருகின்ற பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழிநடத்தும். ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுதல் வரைக்கும் எல்லா வார்த்தைக்கும் வழி நடத்தினால்தான் ஒருவன் பரிபூர்ணமாக முடியும். வெறும் ஞானசாந்தை மாத்திரம் அல்ல, ராபோச்சனை மாத்திரம் அல்ல. பாருங்கள், அதெல்லாம் நாம கடந்து வர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்படின்னா நாம் எங்கே இருக்கின்றோம்? ஏன் இந்த ஜனங்கள் பூரணமாக முடியவில்லை? பூர்ணமாவதற்காக தேவன் எப்படிப்பட்ட வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். இது யாராவது சபைக்காரர்கள் ஏற்றுக்குவாங்களா? இல்லை ஒரு போதகர் ஏற்றுக்குவாரா? வேத வார்த்தை போதிக்கிறதே. அப்படி என்றால் வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்த்து இந்த உரைக்கப்பட்ட வார்த்தையின் மூலியமாக, வேதாகமத்தின் மூலியமாக தேவன் தன் பிள்ளைகளை நித்திய ஜீவனுக்கென்று வார்த்தை தந்திருக்கின்றாரே. என் வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள், அதில் தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் என்று வேதம் போதிக்கிறதே. அப்படி என்றால் ஒரு மனிதன் எங்கே வர வேண்டும்? வார்த்தைக்குத்தான் வர வேண்டும். தேவனே 3வது கட்டத்துக்கு வருகின்ற பொழுது 2 கட்டங்களின் தேவன் அங்கே அவர் நீக்கி போடுகின்றார். நாம இன்றைக்கு ஒரு புதிய மன்னாவாகிய
முத்திரையின் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற பொழுது பாருங்கள், இன்னைக்கு ஜனங்கள் அனைவரும் பார்ப்பீர் என்றால் இன்னும் அந்த சபை ஸ்தாபன கோட்பாடுக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், பாரம்பரியத்துக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ நாம் பரிபூர்ணமாவதற்காக தேவன் இந்த 3வது வேதாகமத்தில் என்ன சொல்லியிருக்கின்றார், நாம் எப்படி கடந்து வர வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. நீங்கள் பரிபூர்ணமாக வேண்டும் என்றால், உங்களுடைய பிதா பரிபூர்ண சர்க்குரனாய் இருக்கிறது போல நீங்களும் பரிபூர்ண சர்க்குராய் இருக்க வேண்டும் என்று தேவன் சொன்னாரே. தேவன் 3 கட்டங்களாக கடந்து வந்து அவர் 7ஆம் தூதனுக்குள்ள தன்னை பரிபூர்ணப்படுத்தி கொண்டார். ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்த சொல்லப்பட்ட அனைத்து விதமான ஊழியத்தையும் கர்த்தர் 3 கட்டங்களாக பிரித்து கொண்டு ஒரே தேவன் 3 கட்டங்களாக தன்னுடைய முகமூடியாக மாஸ்கை தேவன் மாற்றிக்கொண்டு 3 கட்டமாக கடந்து வந்து தேவன் தன்னை பரிபூர்ணப்படுத்தி கொண்டார். அவர் பரிபூர்ணமாவது போல நாமளும் பரிபூர்ணமாக வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்படி என்றால் நாம் எப்படி பரிபூர்ணமாக வேண்டும்? அப்படி என்றால் 3வது வேதாகமும் இந்த பரிபூர்ணத்தை பற்றி என்ன சொல்லுகிறது என்பதை பற்றி நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.